தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தற்போது பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தால் அபராதம் அப்படின்ற புதிய அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறது. இந்த புதிய அவசர சட்டம் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்? இதனுடைய விளைவுகள் எப்படி அமையும்? இல்ல, அதாவது 5000 ரூபாய்க்கு மேல டீல் பண்ணாங்கன்னா, பழைய கரன்சில டீல் பண்ணா, டிரான்சாக்ட் பண்ணா பெனால்டி இருக்கும். அதாவது பழைய கரன்சில டீல் பண்ணா 5000 ரூபாய் பெனால்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு வந்திருக்க தகவல். அதே மாதிரி மார்ச் 31க்கு பிறகு பழைய கரன்சி கையில வைத்திருந்தால் அது 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது. இது சம்பந்தமான அபிஷியலான எந்த ஒரு அறிவிப்பும் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இணையதளத்திலேயோ அல்லது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலையோ என்னால பார்க்க முடியல. நீங்க கொடுத்திருக்க தகவல் அடிப்படையில நான் சொல்லும் பொழுது இந்த 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கடுமையான ஒரு சட்டமாக இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய NRIs, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்த மாதிரி எங்கெங்கயோ பணம் வந்த பொழுது எடுத்தது மிச்சம் இருந்தது அப்படியே வச்சுட்டு போயிருப்பாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை. இதை எடுப்பதற்காக அவங்க அமெரிக்கால இருந்து ஒரு ட்ரிப் போட்டு இங்க வந்துட்டு போகணும். இல்லைன்னா அது அவங்க அப்பாவோ அம்மாவோ அந்த வீட்டுல இருந்ததுன்னா அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், ஜெயில போடப்படலாம்ங்கிறது இந்த சட்டம் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ப்ராப்பர் செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட இதை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். முழு விவரங்கள் வெளிவரும் பொழுது அதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும். திரு நாகப்பன், தற்போது 10 நோட்டுகளுக்கு மேல வைத்திருந்தால் அவர்களுக்கு அபராதம் அப்படின்னும் சிறை தண்டனை குறித்த அறிவிப்புகள் எதுவும் வரல அப்படின்ற தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. தற்போது நமக்கு சற்று முன்னதாக பேசின பொருளாதார ஆலோசகர் திரு ஷியாம் சேகர், இந்த அறிவிப்புனால சாமானிய மக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு வரப்போறதில்லை, ஒரு பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த அறிவிப்பு ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பரவலாக பார்க்கும் பொழுது பெரிய அளவுல இதுல பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா எல்லாருமே 10,000 50,000 வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. நான் சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார், ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் குறிப்பிட்ட அளவு கணிசமான ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் இங்க செலவு செய்தது போக மீத பணத்தை வீட்டுல வைத்து விட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டுல இருக்கக்கூடியவங்க ரொம்ப பெரியவர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம். அவங்களால இதெல்லாம் எடுத்து வங்கியில போய் டெபாசிட் பண்ண முடியாது. அவர்களுக்கு ஒருவேளை ஏதாவது மத்திய ரிசர்வ் வங்கியில நேரடியாக கொண்டு மாற்றிக்கொள்வதற்கான வசதிகள் செய்து பற்றக்கும் நான் நம்புறேன். அப்படி செய்து பற்றக்கூடிய சூழ்நிலையில இது பிரச்சனையா இருக்காது. இல்லைன்னா இது நிச்சயமா பிரச்சனையா இருக்கும். அதற்காக 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறது ஒரு கடுமையானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரு நாகப்பன், தற்போது சிறை தண்டனை குறித்த அறிவிப்புகளோ தகவலோ வெளிவரவில்லை. அபராதம் வழங்கப்படும், அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்புகள் தான் தற்போதைய நிலையில வெளியாக இருக்கக்கூடிய தகவல். அளவுல பார்க்கும்போது இதுல பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுன்னு தான் நான் குறிப்பா 10 நோட்டுகள் வரைக்கும் வச்சிருந்தாதான், இந்த மாதிரியான 10 நோட்டுகளுக்கு மேல வச்சிருந்தாதான் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இதனுடைய தாக்கம் இல்ல, 10 நோட்டுங்கிறது அவங்க ஒரு கணக்கு எங்கேயாவது ஒரு யூ ஹேவ் டு டிரா த லைன் அந்த மாதிரி ஒரு கோடு விதிக்கும் பொழுது எடுத்திருக்காங்க. ஏன்னா சாதாரணமாக நம்ம வெளியே செல்லும் பொழுது வரும்பொழுது எங்கேயாவது மறந்து வைத்திருக்கலாம், ஒரு 2 நோட்டு 3 நோட்டு 4 நோட்டு வைத்திருக்கலாம். அதனால அது அந்த அளவுக்கு அதை கொடுத்திருக்கதான் நான் நினைக்கிறேன். அது 10 நோட்டு போதுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவு வைத்திருக்கும் பொழுது அதுல நம்ம மேல அபராதம் இருக்காதுங்கிறது தான் பார்க்க வேண்டிய விஷயம். சாமானிய மக்களை பொறுத்தவரை யாரு அன்றாட தேவை பணம் அவ்வளவு தேவை இருக்கக்கூடியவர்கள் இந்த பணத்தை வீட்டுல வைத்திருப்பார்கள்னு நான் நம்பல. வைத்திருக்கவும் மாட்டார்கள். தெரியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியங்கிறது மேல் நடுத்தட்டு மக்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள்ட்ட இருக்கலாம். அவர்களுக்கு தான் இதுல ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யப்பட்டிருக்கும் நான் நம்புறேன்.